அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பயங்கர ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மரண பயத்த கண்ல காட்டு போயிட்டாங்க. நான் ஆப்ரேஷன் தியேட்டர் விட்டு உசுரோட போக மாட்டோம் போல. யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆகவே இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க தான் உங்க தங்கம் தமிழா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். நம்ம சேனல்ல வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. சரி இன்னைக்காவது ஒரு வீடியோவாவது போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க மெனக்கட்டு உட்காந்து பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கா. சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ. அதாவது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப போட்டது வீடியோ நம்ம சேனலில். அதுக்கப்புறம் வீடியோவே லாங் வீடியோவே எதுவுமே போடவே இல்லை. சரி என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து ஏற்கனவே சி செக்ஷன் தான் பண்ணியிருக்கு. பாப்பா பெரியவ வந்து அது ப்ரீச் ப்ரெசன்டேஷன் தலை திரும்பவே இல்லை. அதனால ஆப்ரேஷன் சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி தான் அவளை எடுத்தது. அதனால இவளும் ஆப்ரேஷன் தான். 20 அக்டோபர் 23 போனோம். நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகியிருந்தோம். அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு 25 பண்ணிக்கலாமா அப்படின்னாங்க. 24 நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் 25 காலையில் மொதல் பேஷண்ட் நான் தான். நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் என்னை கேட்டால் இருக்கிறதுல பெரிய வேதனைன்னு சொல்லுவேன். ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட மரத்து போகிறதுக்கு ஊசி போடுவாங்க. இதுக்கு அப்பா முடியல. அது அது என்னது நம்ம சிசரியன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வேதனை என்னன்னு சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த வென்ஃப்ளான், பெரிய வென்ஃப்ளான் ஒன்று அந்த வழியா, அதுக்கு அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு எனிமா கொடுத்தாங்க. அதுக்கு மேலே இருந்துச்சு. அதுக்கு பிறகு இது கெத்திட்டர் போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்தது. பாப்பாவுக்கு எனக்கு எப்படா எடுப்பாங்கன்னு இருந்துச்சு. நான் பயந்ததே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதை பண்ணுறதை விட இந்த இந்த இதுக்கு தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இந்த கெத்திட்டர் போடுறதுலாம் இருக்கிறதுல பெரிய வேதனை. எப்படா எடுப்பாங்கன்னு இருந்துச்சு அவளுக்கே எனக்கு. இந்த கெத்திட்டர் போட்டு அப்புறம் ஆன்டிபயோட்டிக் டெஸ்டோஸ் அது இதுன்னு எல்லாம் போட்டு குத்தி அதுவே ஒரு ரணகலமாக ஆயிடுச்சு நம்ம உடம்பு. அதுக்கப்புறம் காலையில் 8 மணிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு. 7:30 8 o'clock இருக்கும். ஷிஃப்ட் பண்ணாங்க. ஷிஃப்ட் பண்ணி அப்புறம் தேட்டரை பார்த்த உடனே அதுவே ஒரு மரண பீதியில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்பைனல் கொடுத்து அப்படியே படுக்க போட்டாங்க. மூஞ்சில ஒரு பெட்ஷீட்லாம் போட்டு மூடி விட்டாங்க. கண்ணை மூடி கம்முன்னு படுத்துருந்தோம். அதாவது நம்மளுக்கு இடுப்புக்கு கீழே தான் மரத்து போகும். அதுக்கப்புறம் இது என்ன நடக்குது பேசுகிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும்ல. ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பயங்கர ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ளீடிங் ஆகி கையில் மாற்றி மாற்றி டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுங்க, சீக்கிரம் போடுங்க, வேகமாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த கத்தரெல்லாம் கேட்குது. ஐயோ என்னமோ ஆயிடுச்சு நம்மளுக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் அப்போ ப்ளீடிங் ஆகுது போல். இன்ஜெக்ஷன் இந்த கையிலையும் அந்த கையிலையும் மாற்றி மாற்றி ஒரு 4 இன்ஜெக்ஷனாவது போட்டிருப்பாங்க. எனக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பயம் வேற தாங்க முடியல. பாப்பாவுக்குலாம் எதுவும் தெரியல எனக்கு. ஆப்ரேஷன் பண்ணதும் தெரியல. இது டிஸ்சார்ஜ் ஆகி வந்து நான் நடந்தது எல்லாமே அது எனக்கு அந்த அந்த ஒரு பெயினே எனக்கு எதுவும் அவள் எப்படி பிறந்தானே தெரியல. சிசேரியன் தான், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு அந்த பெயின் தெரியவே இல்லை. இவளுக்கு அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அதாவது மரண பயத்தை கண்ணில் காட்டு போயிட்டாங்க. நான் அத்தனை இன்ஜெக்ஷன் போடவே நம்மளுக்கு என்னவோ ஆயிடுச்சு போல. நம்ம அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போல. அவ்வளோதான் சாக போகிறோம் போல. நான் மைண்டில் அப்படியே என்னென்னலாம் திங்க் பண்ணுறேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாப்பா கத்துற சவுண்டு கேட்டு பாப்பா வெளில எடுத்துட்டாங்க. வெளில எடுத்தோன்னா குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தையும் நல்லா இருக்கு. ஏற்கனவே ஒரு பாப்பா இருக்கு. 2 தான். நம்ம மட்டும் செத்து போயிட்டா பிரச்சனை இல்லையே. நம்மளை நம்பி ஒரு ஜீவன் வேற இப்போ வேற வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு ஜீவன் இருக்கு. இந்த 2 ஜீவனை விட்டுட்டு எங்கே போகிறது நம்ம? நான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன். ஐயோ அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போல. அவ்வளோதான் நம்ம செத்து போக போகிறோம், சாக போகிறோம், என்னமோ ஆக போகுது நம்மளுக்கு. 2 குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ண போறாரோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அவ்வளோதான் நம்மளுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் விட்டு உசுரோட போக மாட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க பேசுறதே நம்மளுக்கு பதட்டமா டக்கு போட்டு கத்துறாங்க. சீக்கிரம் போடுங்க, போட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறதுலே சரி என்னமோ ஆயிடுச்சு போல நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன் நான்லாம். இவ சவுண்டு வேற ஒரு பக்கம். ஐயோ என்ன குழந்தைன்னு தெரியலையே, என்ன குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்களே, என்னால் வாயை திறந்து கேட்க முடியல. என்ன குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்களே, வெளியில போனாதான் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற யோசிச்சுட்டே படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. வந்து அப்புறம் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டு
என்ன குழந்தைன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் ஃபீமேல் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பார்த்தோன்னே ஃபீமேல் பேபி அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்க்ரீனை மூடி விட்டு அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் பண்ணி இன்னும் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து மறுபடி கொஞ்ச நேரம் கழிச்சு யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுவும் சொல்ல அங்கே ஸ்டாஃப்குள்ளே அவங்களே பேசிக்கிறாங்க. யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகவே இல்லை, இன்ஜெக்ஷன் போடுமா போடுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாற்றி மாற்றி போடுறாங்க. 2 ஊசியும் போட்டு ஐயையோ என்னது கண்ட்ராக்ட் ஆகலையே யூட்ரஸ் எதுவும் ரிமூவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அந்த ஒரு திங்கிங் வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சு அப்புறம் ஷிப் பண்ணிட்டு டாக்டர் பார்த்து ஷிப் பண்ணுங்க, ப்ளீடிங் ஆகுதா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் கிளம்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாற்றி ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க அப்சர்வேஷனுக்காக. அங்கவே ஆப்ரேஷன் தியேட்டர் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. பார்த்தா பயங்கர ஷிவரிங், எனக்கு குளிர். அந்த ஏசியில் இருந்ததுக்கும் அதுக்கும் பயங்கர குளிர், அப்படியே உதறது, தாங்கவே முடியல. பெட்ஷீட்டை போட்டு இந்த வார்மர் மிஷின்லாம் வச்சு இது பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் செட்டில் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக செட்டில் ஆகி அப்புறம் ப்ளீடிங் ஆகுதா என்ன சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு 2-3 தடவை வந்தப்போ சிஸ்டர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாகவே அதான் அண்டர் ஷீட் எல்லாம் மறுபடியும் வெட்டாக இருந்துச்சு, மாற்றி போட்டிருந்தாங்க. நான் அது வேற அதுக்கப்புறம் அது வேற பெரிய பெரிய பிரச்சனையாக வரும் போல் நம்மளுக்கு, இது என்ன ப்ளீடிங் அது இதுன்னு வேற ஓடுதுன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு பக்கம். அதுக்கப்புறமா அப்புறம் ரூமுக்கு மாற்றிட்டாங்க. டைம்லாம் என்னன்னு தெரியல. ஐசியூக்கு தான் அங்கேருந்து ஒரு 1 டே ஐசியூவில் தான் வச்சுருப்பாங்களாமா. ஐசியூவில் வச்சுருந்து அதுக்கு பிறகு தான் வார்டுக்கு மாற்றினாங்க. ஐசியூக்கு மாற்றின உடனே அவ்வளோதான். இப்போ இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்டாங்க. அந்த ஸ்பைனல் கொடுத்து அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த ட்ரவுஸ்லேயே ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு மதியத்துக்கு மேலே தான் காலையில் பண்ணாங்க. எத்தனை டைம்லாம் தெரியல நம்மளுக்கு, என்ன டைம்னு தெரியல. அப்புறம் அங்கே அந்த சிஸ்டர்ட்டே யார்ட்டே கேட்ட, மதியத்துக்கு மேலே ஏதோ 12:30-1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் அப்புறம் அம்மா தூக்கிட்டு வந்தாங்க. பாப்பாவை தூக்கிட்டு வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோதான். அப்புறம் பாப்பா கூப்பிட்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இவன் வேகமாக இப்படி என் விரலை பிடிச்சிக்கிட்டா. அது என்னால் மறக்கவே முடியல. அந்த மொமெண்ட் அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. கொண்டு வந்து இப்படி நீட்டுறாங்க அம்மா, அப்படி கையை பிடிச்சிக்கிட்டா இவ. அது என்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அம்மா கூட. இது கொண்டு வந்து கொடுத்த உடனே கை விரல அப்படி கெட்டிமா இறுக்கமா பிடிச்சிக்கிட்டா பாப்பா. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் நான் வந்து எதிர்பார்த்ததுன்னா எந்த குழந்தையா இருந்தாலும் ஓகே, ஆனால் நான் எதிர்பார்த்தது மேல் பேபியா இருந்தா ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எதெல்லாம்னா அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்து 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துச்சு. தங்கச்சி குழந்தை பிறந்தா அவளுக்கும் பொன் குழந்தை தான். சரி ஒருவேளை பையனா இருந்தா நம்மளுக்கு அப்பாவே வந்து பிறந்திருப்பாங்க, நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கலாம். நான் இப்பெல்லாம் அழுத வீடியோ போடக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்பா பேசணுன்னா வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஒருவேளை நம்மளுக்கு பையனா இருந்தா நம்ம அப்பா மாதிரி நல்லா பார்த்துக்கலாம், அப்பா நல்லா கூப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுதான் எனக்கு. மற்றபடி எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படிதான் இருந்தேன். நான் எதிர்பார்த்ததான் நான் ஆம்பளை போய் தான் எதிர்பார்த்தேன். பொன் குழந்தை அப்படின்னாங்க. அந்த லைட்டா ஒரு கஷ்டம், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. மற்றபடி எந்த குழந்தையா இருந்தா ஓகே தான். எதிர்பார்த்தது ஏன்னா அதுக்காண்டி எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் ஓகே, மனசை தேத்திக்கிட்டேன். சரி நமக்குன்னு ஆண்டவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் 5 days அங்கே தான் வச்சுருந்தாங்க. 5ஆவது நாள் தான் அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. 25ஆம் தேதி நம்ம இது ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 9:01க்கு நம்ம மகாலட்சுமி பிறந்திருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் சொன்ன உடனே அவ்வளோதான், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்காங்க. அது 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 அதுக்கு மேலே ஒரு சந்தோஷம். பெரிய வந்து புதன்கிழமை பிறந்திருந்தா. அதாவது சொல்லுவாங்க இப்போ ஒரு இது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி புதன்கிழமை அவள் பிறந்திருந்தா. இவங்க மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னாங்க. அதுக்கு மேலே சரி பரவாயில்ல, அதுவே ஓகே தான், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாச்சு. அது அந்த ஒரு வருத்தம் இப்பவும் ஆனால் இருக்குது. நானா வேண்டிக்கிட்டே இருந்தேன் எனக்கு அப்பாவே வந்து மகனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நடக்கலை. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு, மனசை தேத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5 days இருந்தோம் அங்கே ஹாஸ்பிட்டலில். 5 days கழிச்சு 5 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க.
டிஸ்சார்ஜ் பண்ணி அங்கே நேராக அம்மா வீட்டுக்கு போயாச்சு. இங்கே அப்புறம் பாப்பாவுக்கு பெரியவளுக்கும் 1 மந்த் லீவ் போட்டாச்சு. ஸ்கூல் லீவ் போட்டு அங்கே கூப்பிட்டு போயாச்சு. அம்மாவால் இங்கே வந்து வர முடியல. அங்கே மாடு எல்லாமே இருக்குது அப்படின்றதால அவங்களால இங்கே வர முடியல. அதனால அங்கே வச்சே பார்த்துக்கலாம். அங்கே இங்கே அந்த அளவுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சே பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க அம்மா. அது வரைக்கும் இவர் மட்டும் தான் இங்கே இருந்தார். நாங்கள்லாம் அங்கே போயிட்டோம், ஊருக்கு போயிட்டோம். 1 மந்த் கழிச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து விட்டாங்க. 1 மாதம் வரைக்கும் ஏதோ ஏதோ நைட்டு ஃபுல்லாக சிவராத்திரி தான் விடிய விடிய. அவள் பெரிய பாப்பாலாம் அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஏன்னா அந்த அளவுக்குலாம் என் தூக்கத்தை கெடுக்கல, அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இப்போ அநியாயம் தூங்குற வேலையே இல்லை. நைட்டு ஃபுல்லாக கண்ணை முழிச்சிட்டு பகலில் உட்காந்துட்டு இப்போ தூங்கிட்டு இருக்காங்க மேடம். இங்கேயும் இப்பயும் அதே வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் 3 மணி 4 மணி இங்கே தூங்குற டைமே அந்த டைம் தான். அது வரைக்கும் நைட்டெல்லாம் உட்காந்துட்டு விளையாடுறது சிரிக்கிறது மற்ற அதெல்லாம் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து உட்கார வைப்பாங்க இல்லைங்களா, உட்கார வச்சா என்னால் உட்காரவே முடியலை. சுத்தமாக முடியவே இல்லை. சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை. அது முடியல. பெரிய பாப்பாவுக்கு வந்து அதான் சொல்கிறேன், எப்படி எந்திரிச்சேன் நடந்தேன் அதெல்லாம் எதுவுமே எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். எப்படி பண்ணனே தெரியவே இல்லை. என்னால் எந்திரிச்சே உட்காரவே முடியல. உட்கார்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் அதுக்கு பிறகு அப்புறம் எந்திரிச்சு நடக்கணும்னா நடந்து போய்க்கலாம், பாத்ரூம்க்குலாம் எந்திரிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு தான் உட்காரவே முடியலையே, எங்கேருந்து நான் நடக்கிறதுக்குள்ள அப்புறம் ஒரு வழி ஆயிட்டேன். எந்திரிச்சு நடக்க உட்கார அந்த அது என்னது பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு ஒரு 10-15 நாள் வரைக்குமே என்னால் அவ்வளோதான் நார்மலாக சீக்கிரம் உட்காரவும் முடியல. தரையில் உட்கார்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். உட்காரவே முடியல, கீழவே உட்காரவே முடியல. ஆனால் பெரியவளுக்குலாம் நான் எந்திரிச்சு கீழே உட்காந்தேன். இது இன்னும் கேட்டால் 1 மந்த்தில் நான் வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டேன். நான் பாப்பா பிறந்தப்ப அவளை வச்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் செஞ்சு சமைக்க துவைக்கிறது எல்லாம் குளிக்க வைக்கிறது எல்லாமே அவளுக்கு நான் தான் பண்ணேன். அந்த அளவுக்கு தெரியவே இல்லை அந்த கஷ்டம். அது என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அந்த எனர்ஜி இருந்த அளவுக்கு இவளுக்கு 2வது குழந்தை பிறந்த பிறகு அதாவது உடம்புல தெம்பே இல்லை போல, அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லாம போயிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. இப்பவுமே ஏதாவது கொஞ்ச நேரம் நின்னா கூட என்னமோ காலெல்லாம் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கொஞ்சம் உட்கார முடியல. ரொம்ப வீக் ஆயிருச்சு போல நம்ம உடம்பே. 2வது பாப்பாவுக்கு ஆனா எந்திரிக்கவே முடியல. எந்திரிச்சு நடந்து ஒரு வழியா ரெக்கவரி ஆகுறதுக்குள்ள அவ்வளோதான், ரொம்ப ஒரு வழியா ஆயிட்டேன் நான். ஹாஸ்பிட்டலில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 5 டேஸ் இருந்தோம் ஹாஸ்பிட்டலில். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் போட அந்த நடக்க வைக்க எல்லாம் இது பண்ண சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓகேனா டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து 31ஆம் தேதி தீபாவளி வேற. தீபாவளிக்கு முதல் நாள் தான் நம்மளை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நேராக அப்படியே அம்மா வீட்டுக்கு போயாச்சு. 15 நாள் கழிச்சு வந்து தையல் மட்டும் பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தோம் அப்படின்னா அவங்க அந்த அப்சர்பிள் ஸ்டிச்சிங் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுவே கரைஞ்சிரும். அது போய் பிரிக்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே வந்து நார்மல் ஸ்டிச்சஸ் தான் போட்டிருந்தாங்க. வந்து 15 நாள் கழிச்சு பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணது வந்து திருச்சியில் பண்ணியிருந்தாங்க. அம்மா வீடு வந்து 3 மணி நேரம் ஆகும் அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்காக அங்கேருந்து தையல் பிரிக்கிறதுக்காக அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் எங்கன்னா பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு ஓகே அங்கேயே பிரிச்சுக்கணுமா இருந்தாலும் பிரிச்சுக்கோங்க, 15 நாள் கழிச்சு பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுக்கு போயாச்சு. போய் எங்களுக்கு தீபாவளிலாம் அந்த வருஷம் ஒன்றும் பெருசாக தீபாவளி மாதிரியெல்லாம் போகவே இல்லை. தீபாவளி எப்பவும் போல் நார்மல் டேஸாக தான் போச்சு எங்களுக்கு. அது அன்னைக்கு தான் இதாகி போயிருந்தோம். பழக்கம் போல் தீபாவளி பெருசாக செலிப்ரேட் பண்ணாமல் நம்ம எங்கே அதே நைட்டியில் அந்த பழைய நைட்டியில் தான் நம்மளுக்கு போகும். அதே மாதிரி நார்மல் டேஸாக தான் போச்சு தீபாவளியும் எங்களுக்கு. அந்த தையல் பிரிச்சதுல வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. உங்களுக்கு அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது தனியாக தான் போட்டு ஆகணும். ஏன்னா அப்படி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. அதை வந்து உங்களுக்கு நான் தனியாக போட்டு விட்றேன். அது என்ன இன்சிடென்ட்னு சொல்லிட்டு அது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு விட்றேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நடந்த வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை மீதி வேற எதுவும் விட்டுருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம தங்கம் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. 99% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும். ப்ராங்க் வீடியோலாம் போடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக என்ன ப்ராங்க் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.